இவர்களுக்கு சோழர்கள் காலத்தில் ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, அந்த வாரிசு பிரச்சனையில், அதை பற்றி நம்ம தனியாக சோழர்களில் பேசுவோம். அடுத்த வாரிசு ஆதித்த கரிகாலனா உத்தம சோழனா அப்படின்னு ஒரு சிக்கல் வருதுன்றதை மட்டும் புரிஞ்சுங்க. 2 பேருக்குமே லெஜிட்டிமேட் ரைட் இருக்குது. ஏன்னா 2 பேரோட அப்பாவும் ராஜாவாக இருந்திருக்கிறாங்க. உத்தம சோழனோட அப்பா கண்டராதித்தர், அவரும் அரசராக இருந்தார். ஆதித்த கரிகாலனின் அப்பா சுந்தர சோழர், அவரும் அரசராக இருந்தார். அவங்க அப்பா அரிஞ்சய சோழன், அவரும் ராஜாவாக இருந்தார். அரிஞ்சய சோழனும் கண்டராதித்தனும் அண்ணன் தம்பி. அப்போ சுந்தர சோழருக்கு பிறகு அரசராக வர வேண்டியது உத்தம சோழனா அல்லது ஆதித்த கரிகாலனான்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு 4 பார்ப்பனர்களை கொண்டு ஒரு திட்டம் தீட்டி ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுகிறான். அது எப்படி கொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் இந்த முன்குடுமி சோழியர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் 4 பேர். அப்போது ஆதித்த கரிகாலன் செத்ததுக்கு பிறகு உத்தம சோழன் அரசனாகிறான்.